Hi guys, welcome to Cheeky Chica. A shout out to our sponsor Act Smart Wi-Fi. Dear viewers, யூஸ் பண்ணுங்க ஆக்ட் ஸ்மார்ட் வைஃபை. புது ஏஐ டெக்னாலஜி செம்மையா இருக்கும். இது யூஸ் பண்ணி ஜீரோ பஃபரிங் சூப்பர்பா. அப்படியே ஒரு ப்ராப்ளம்லாம் எல்லாத்தையும் வாட்ச் பண்ணலாம். ஓடிடியா இருக்கும், மூவிஸா இருக்கட்டும், கிரிக்கெட் மேட்சா இருக்கும், என்னவா சூப்பர்பா இருக்கும். ஆக்ட் ஸ்மார்ட் வைஃபை மாத்துங்க. முக்கு மேல ராஜா. ஆஹா. டியர் வியூவர்ஸ், ஆக்ட் ஸ்மார்ட் வைஃபை யூஸ் பண்ணுங்க. பாத்தீங்களா நீங்க ஜிதேஷ் சர்மா அத ஸ்மார்ட்டா கிரிக்கெட் ஆடி ஸ்மார்ட்டா வைஃபை மாதிரி சுறு அடிச்சானா. என்னமா டங்கு 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 குவிச்சு கொடுத்துட்டான். ஹேட்ஸ் ஆஃப் டு ஜிதேஷ் சர்மா. வாட் அ நாக், கேப்டன்ஸ் நாக். Hats off to Jitesh Sharma. Hats off to RCB, man. 7 out of 7 away wins. There is something endearing about RCB, Chika. Yes, நம்ம எல்லாரும் CSK fans, நம்ம எல்லாரும் வந்து CSK தான் support பண்றோம். But we have had our over the years we've had our tiff with the RCBans அங்க யாரெல்லாம் இருக்காங்களோ. But you have to respect what they did this year, Chika. 7 out of 7 away wins never happened before. The reason why they are there is they have conquered every IPL venue, Chika. அதுதான் சீக்கா ஒரு brilliance of RCB in the particular year. Jitesh Sharma, you beauty. Virat Kohli 850s already in this particular IPL. All 8 matches they won. Hats off RCB. Jitesh Sharma எங்கேயா இருந்த இவ்வளவு நாளா? இந்த மாதிரி நாக்கு எப்போயா வந்து எப்படி ஆடினார்ல? சொன்ன மாதிரி ஹேட்ஸ் ஆஃப் டு RCB. இந்த மேட்ச் நான் உண்மையை சொல்ல மாட்டேன் வியூவர்ஸ். அவங்க 228 சேஸ்டோன்னு நான் நினைச்சேன் சான்ஸே கிடையாது. ஏன்னா அவங்க 2 வாட்டி தான் சேஸ் பண்ணுவாங்க. 200ல வின் பண்ணிருக்காங்க RCB. நம்பர் 1. நம்பர் 2, அதை பாருங்க. while chasing RCB 200 plus 3 times வின் பண்ணிருக்காங்க, 18 times லூஸ் பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி இருந்துச்சு. என்னன்னா சேசிங் எடுத்துருக்காங்க, 228 அடி கொடுத்தாங்களே, போட்டு கைட்டு கொடுத்துலாம். ரிஷப் பந்த் பாவம் மச்சான். அவுட்ஸ்டாண்டிங். நான் கட்சியில ஒரு நாக்கு ஒரு டிபிக்கல் ரிஷப் பந்த் நாக் ஆடினா அது கட்சியில பாவம் பாரு. அதை போய் லூசிங் சைட்ல போனா வில் கம் டு ரிஷப் பந்த் லிட்டில் பிட் லேட்டர். பட் ஆனா இதை சேஸ் பண்ணாங்க பாரு. வாட் ஐ லைக் அபவுட் தி சேசஸ், ஐ திங்க் அவங்க கமெண்ட்ரியில நான் கேட்டிருந்தேன். அவங்க they were always within the game. பார்த்தனா அது தேங்க்ஸ் விராட் கோலி. விராட் கோலி சூப்பரா செட் பண்ணாங்க. அந்த விராட் கோலி அண்ட் சால்ட்டோட பார்ட்னர்ஷிப் சூப்பரா செட் பண்ணி they were always in and around 11 to 12 runs over. Absolutely. I mean, ரஜத் படிதார் அண்ட் லியாம் லிவிங்ஸ்டன் அவங்க 2 பேரும் அவுட் ஆகும்போது காலிடான்னு நினைச்சோம். ஷுவர் இட் வாஸ் டஃப். அதுக்கப்புறம் விராட் கோலி அவுட் ஆன அப்புறம் ஓவர் இதுதான்டா சீல்னு நினைக்கும் போது இல்ல சீக்கா. The beauty of IPL இதுதானே. You can never write any team off ன்னு திருப்பி RCB காமிச்சிருக்காங்க. Never write RCB off, especially last match of the league phase. நான் பார்த்துட்டேன் சீக்கா. ஏதாவது எக்ஸ்ட்ராடினரியா பண்ணி RCB உள்ள போறணும்னா அவங்க பண்ணிடுறாங்க. லாஸ்ட் இயரும் பண்ணாங்க, இந்த வருஷமும் பண்ணிட்டாங்க. பட் என்ன சீக்கா, it's unexplainable சீக்கா, because the brilliance of Rajat Padidar, that partnership, the way he took down the bowlers, what an innings Chika that was. ஜிதேஷ் சர்மா. Sorry, Jitesh Sharma. I'm really sorry. நீ சொன்ன மாதிரி அணி எப்படின்னா எனக்கு புரியவே இல்லை. நீ சொன்ன மாதிரி once the 4 down ஆனோடனே நினைச்சு காலி நினைச்சு 1 for 6 பாருங்க. 4 for 123 when விராட் கோலி got 11.2 ஓவர்ஸ்ல. அங்கேருந்து இந்த ஜிதேஷ் சர்மா வந்து எடுத்துட்டு போனான்னா வேற லெவல்ல பாத்தீங்கன்னா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் மயங்க் அகர்வால் கிரெடிட் கொடுக்கும். அவனும் அடிச்ச ஸ்ட்ரைக் ரேட் பார்த்தா 180. பட் அடிச்சதே தெரியல உனக்கு. அவன் ஸ்ட்ரைக் ரேட் 178 பாருங்க நீங்க. பட் அவனும் நல்லா, அவனும் விராட் கோலி நல்ல பார்ட்னர்ஷிப் தான். ஜிதேஷ் சர்மா நீ பார்த்தனா ஏன்னா டிப்பிக்கல் எல்லாம் கவர்ஸ் மேல, லாங் ஆன் மேல, ஒயிட் பிட் எல்லாமே வீல் அடிச்சான். இந்த யூஸ்வலா இப்படி ஆடுறது எல்லாம் கிடைக்கிறது ஸ்கூப்பு, இந்த அப்பளா ஷாட், சப்பாத்தி ஷாட் இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. எல்லாம் ஸ்ட்ரெயிட், ஆல் ஆத்தென்டிக் கிரிக்கெட்டிங் ஷாட்ஸ். ஒரு வெறியில் ஆடின மாதிரி இருந்தது. எனக்கு என்ன மட்டும் பிடிச்சதுன்னா எல்லாம் ஸ்ட்ரெயிட் பேட் ஷாட்ஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் விக்கெட். ஜிதேஷ் சர்மா அடிச்சது டெஃபினட்டா வெறியில தான் ஆடினாரு. ஏன்னா அவர் கேப்டன்சி நிஜமாவே சொல்றேன் சீக்கா, கொஞ்சம் பழம் மாதிரி பண்ணாரு சீக்கா இன்னைக்கு. ஐயோ கையில புவனேஸ்வர் குமார்னு ஒரு பவுலர் வச்சுட்டு நியூ பால் அவருக்கு கொடுக்காம 4வது ஓவர் 6வது ஓவர் போட விட்டீங்க பாத்தீங்களா? ஐ திங்க் அந்த லிட்டரலா he felt the pressure because அவரோட கேப்டன்சில லெட் டவுன் பண்ணிட்டாருன்னு he wanted to prove a point with his bat Chika, because they made really poor decisions on the bowling front. நீங்க பாத்தீங்கன்னா
RCB ரொம்ப poor decision, Chika. They started with Nuwan Tushara. They didn't give the new ball to Yash Dayal. They didn't give the new ball to Bhuvanesh Kumar. அங்கேயே ஒரு பெரிய தவறு பண்ணாங்க. I thought they had lost the match, Chika, because I should actually put my hand up and surrender. நான் actually சொல்லியிருந்தேன் 200 plus. I don't see RCB chasing in it. They've proved us wrong. They proved us wrong. They proved everybody wrong, and you have to surrender to it. I've always have to surrender to RCB today. I mean, surrendered only one man, Jitesh Sharma. Of course, Virat Kohli பார்த்தா ஒரு வெறியில் ஆடினான் நீங்க. விராட் கோலி அவன் அடிச்சது ஒரு brilliant 54 of 35. அவனு பாரு 180 strike rate. When it's chasing a total of 230, everybody has to contribute. அவனே he was also அவனுக்கு கொஞ்சம் determined இருந்தா பாத்தா ஒரு ஸ்டேஜ்ல ஒரு 4 4 சேர்ந்து அப்ப அடிச்சாங்க. They were also very determined lot. ஆனா அந்த ஒரு bowling போட்டான் பாத்தீங்களா அவனுக்கு வந்தாங்களே நியூசிலாந்து வந்து பழனியப்பா ஞான பழனியப்பா bowling போட்டு அவனை போட்டு ஒரு மொத்தினாங்க பாரு 474 runs. அதுல அவன் ஃபீல்டிங்கும் பழம் bowling பழம் எல்லாத்தையும் போட்டு கைடு கிடைச்சான். அந்த மாதிரி அடி வாங்கின அப்புறம் அவன் ஃபீல்டிங்ல பார்த்தா ஒரு ரன் அவுட் விட்டான் பாத்தியா அவருக்கு கோலு. அந்த ரன் அவுட் கூட அப்ப கூட அவங்களுக்கு சான்ஸ் இருந்தது, அதையும் விட்டான் பாருங்க. சோ இந்த மாதிரி ஒரு லாப் சைடட் ஃபீல்டிங், ஒரு ஸ்லாப்பி ஃபீல்டிங் எல்எஸ்ஜி பண்ணாம நான் பார்த்ததே கிடையாது. Yeah, it summed up their season. அவங்களோட பேட்டிங்ல வந்து பிரச்சனையே கிடையாது. LSG's batting has actually fired the entire season. Mitchell Marsh, yet, அவர் பாருங்க 600 plus runs in an IPL season for the first time. He's batting at a different range. அவர் பேட்டிங் ஆடினு இருக்காரு. இன்னைக்கு ரிஷப் பண்ட் பவர் பிளேல ஏர்லியா விக்கெட் விழுந்ததுன்னு சொல்லிட்டு he came in. Coming in at that number 3 position, what a century, man. Rishabh Pant, where were you? Form is temporary, class is permanent. அதாவது நீங்க பாத்தீங்களா சிக்கா, லாஸ்ட் 2 கேமா வந்து ஓனர் வரல, ரிஷப் பண்ட் வேற மாதிரி ஆடுறாரு பேட்டிங். கரெக்டா சொன்னேன். இது யாருமே காணவன், இது செஞ்சு நிச்சயம் யாருமே இல்லவன். லாஸ்ட் 2 கேமா வரல மேட்சுக்கு அவரு. ஓஹோ அப்படியா? இன்னைக்கு ரிஷப் பண்ட் பேட்டிங் பார்த்தா யூஷுவல் ரிஷப் பத்தி இப்படி அடிச்சு அவுட் ஆனா ரிவர்ஸ் ஸ்வீப் பண்ணி இந்த லேப் ஸ்டாப் ஒரு 5-6 இன்னிங்ஸ் லேப் ஸ்டாப் ரிவர்ஸ் ஸ்வீப்ல அவுட் இருக்காங்க இன்னைக்கு ரிஷப் இந்த வருஷம். இன்னைக்கு மேட்ச்ல பார்த்தனா எல்லாம் ஸ்ட்ரெயிட் ஆன் தி விக்கெட். இதுக்கு முன்னாடி பார்த்தா 151 அடிச்சிருக்காங்க என்டையர் சீசன்ல 12 இன்னிங்ஸ்ல. ஸ்ட்ரைக் ரேட் 107. இந்த மேட்ச் ஒரே மேட்ச்ல தூக்கிட்டு போயிட்டான். அந்த பல்டி அடிச்சுதான் பிடிச்சது. அந்த செமையா பண்ண மாதிரி அந்த சமர் சால்ட், ஐயோ எப்படியா பண்றான், பேர கட்டி எல்லாத்தையும் பண்ணி ஒரு சமர் சால்ட் பண்ணா பாருங்க. ஹேட்ஸ் ஆஃப்னா என்ன குஷியில இருந்திருப்பான் பாருங்க வியூவர்ஸ். எனக்கு என்னன்னா இன்னைக்கு வந்து இந்த யூஸ்ல சப்பாத்தி ஷாட், ரிவர்ஸ் ஸ்வீப், அந்த லேப் ஷாட், அந்த லேப் ஷாட் அதெல்லாம் அவுட் ஆயிடும். 5 இன்னிங்ஸ் அவுட் ஆனா. இந்த இன்னிங்ஸ் பார்த்தோம்னா எல்லாம் லாங் ஆஃப் எப்படி ஜிதேஷ் சர்மா அடிச்சானோ அதே மாதிரி இவன் அடிச்சு காமிச்சான். அண்ட் அவுட் சைட் போட நேரம் கவர்ஸ் மேல 6, இங்க போடுறா இங்க 6, எல்லாம் ஷாட்ஸ் ஆனா பாரு ரிஷப் பந்த் இன்னைக்கு. செம அவுட்ஸ்டாண்டிங் ஷாட்ஸ் ஆனா இன்னைக்கு. ஒரு சாக் பண்ணா பாரு ஒரு பால் தேர்ட் மேல சிறுன்னு போச்சு பால் அப்படியே. He has a unique ability, guys. அவரோட unique ability என்னன்னா he'll find angles which normal batters cannot find. And at the middle of the bat lane, he'll be able to find those angles. That is his unique ability. That is his talent. This is the Rishabh Pant we've been missing the entire season. I am so happy that he is back to form, Chika. ஏன்னா இப்போ போற இங்கிலாந்து சீரீஸ் இட் இஸ் a different ball game altogether. நீங்க கம்பேரே பண்ண முடியாது. ஐபிஎல் அண்ட் டெஸ்ட் கிரிக்கெட் அது எல்லாருக்கும் தெரியும். பட் ஒரு கிரிக்கெட்டரா உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியும். If you're coming from runs, always the confidence is far higher, Chika. Obviously, it goes in a happy man. No, a happy frame of mind. அதே சொன்னானே எனக்கு. அவன் first match சொன்னானே. I'm going to England now. ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்து போவான். He'd go in a better frame of mind. நீ சொன்ன மாதிரி yes. I'm going as vice captain. Mark England is always done well. And he's always scored runs. And if you look at it, his natural game is hitting over the top straight. சில ஷார்ட் ஸ்ட்ரெயிட் அடிச்சான் பாத்தியா நீ ஸ்ட்ரெயிட்ல ஷார்ட்ஸ்ல சொல்லலாம் வேற லெவல் அடிச்சான் ஷார்ட்ஸ்லாம் ஷார்ட். அண்ட் ஷார்ட் பால்லாம் போட்டு பின்னி கொடுத்துருந்தான் போட்டான் போட்டு. டுடேஸ் ரேஞ்ச் ஆஃப் ஷார்ட்ஸ் பார்த்தோன்னா ஒரு பாயிண்ட் இந்த சைட்ல ஒரு பேக்வர்ட் பாயிண்ட் டு கவர் பாயிண்ட் வரைக்கும் அங்க ஒரு ஸ்டார்ட் ஆஃப் ரன்ஸ், இன்னொன்னு வந்து மிட் விக்கெட் டு வைட் லாங் அங்க ஒரு ஸ்டார்ட் ஆஃப் ரன்ஸ். எப்படி அடிக்கிறான் பாத்தியா அந்த பிளேஸ்மெண்ட் ஆஃப் ஷார்ட்ஸ் வேற லெவல் அடிக்கிறான் அவன். ஜஸ்ட் டிஃபரெண்ட் லீக். ஆக்சுவலி அந்த நுவான் துஷாரா நல்லா போட்டான். ஆர்சிபிக்கு சூப்பரா போட்டான் அந்த நுவான் துஷாரா. 4 overs 26 runs 1 wicket. அவர் இந்த ஸ்பெல்லு போட்டதுனாலதான் ஸ்கோர் வந்து 225ல முடிஞ்சது. இல்லாட்டி 250க்கு போயிருக்கணும். நிக்கலஸ் பூரான் வந்து கொஞ்சம் படல பேட்ல. 2 ஓவர் தான் போலிங் கூட்டாங்க பாரு ஜோகர். I thought he made ஜிதேஷ் சர்மா ஒழுங்கா கேப்டன் பண்ணல சீக்கா. ஆக்சுவலி உண்மை என்னன்னா அவர் வந்து அவரே வந்து அந்த தவிர ஐயோ நான் ஒழுங்கா கேப்டன் பண்ணலனா நான் வந்து பேட்டிங் ஆடணும்டா ஒழுங்கா அப்படின்னு வந்துட்டான். ரொமாரியோ ஷெப்பர்டுக்கு போய் 4 ஓவர் வந்து கொடுக்கறது
பிகெஸ்ட் கிரைம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டெத்துல வந்து ரொமாரியோ ஷெப்பர்டுக்கு 2 ஓவர் கொடுத்தது, அது வந்து கார்டினல் சின். அது ஆக்சுவலி நம்பர் 1. நம்பர் 2, புவிய ஃபர்ஸ்ட் 2 ஓவர் கொடுக்காதது, அதுவும் ஒரு கார்டினல் சின். நம்பர் 3, உன்னோட பெஸ்ட் பவுலர் இன்னைக்கு குருணால் பாண்டியா, அவனை முடிக்காத இருந்தது, அதுவும் ஒரு பெரிய கார்டினல் சின். பட் இது எல்லாமே மறந்துருவாங்க சீக்கா, ஏன்னா ஜிதேஷ் சர்மா he has come back and he's proved with his bat. Jitesh Sharma, act Wi-Fi smart player of the day. ஆனா நீ ஒன்னு பாத்தியா, அடிச்ச ஷாட்ஸ்ல பாத்தியா? நீ நீ என் கமெண்ட்ல இருந்து என்ன மாதிரி ஷாட் பிக்கப் பண்ண Chika, it was he was trying. என்ன மாதிரி மிட் விக்கெட்ல இருந்து லாங் கவர்ஸ், எக்ஸ்ட்ரா கவர்ஸ் வரைக்கும் என்ன ரேஞ்ச் அடிக்கலாம் பாத்தியா? எல்லாம் ஸ்ட்ரெயிட் பேட் ஷாட்ஸ். அடி ஒண்ணு கூட கிராஸ் பேட் கூட இது சொதப்பல் ஷாட் கிடையாது. அதாவது இந்த இன்னிங்ஸும் அந்த சுரேஷ் ரெய்னா உங்களுக்கு ஞாபகம் இருக்கா சீக்கா? ஒரு 2014ல ஒரு அடிப்பாரு, 85 of 20, பஞ்சாபோட 85 of 26 balls, அந்த மாதிரி ஒரு இன்னிங்ஸ். வெரி சிமிலர் இன்னிங்ஸ் சீக்கா இது ரெண்டும். the range of shots, அது வின் பண்ணது வின் பண்ணாது. இது ஆக்சுவலா என்னன்னா, unfortunately ஆனா in all fairness you have to give it to this boy, சேசிங் இந்த மாதிரி நாக் ஆடுறது அவளுக்கு ஈஸி கிடையாது மாட்டியா வியூஸ். இல்ல அந்த நாக்கும் சேசிங் தான். இல்ல நான் சொல்றேன், இந்த வாட்டி இந்த நாக் ஜிதேஷ் சர்மா கிரேட்னஸ் நாக் என்ன சொல்றேன்னா, எஸ் இவனாவது ஃபர்ஸ்ட் பேட்டிங் அடிச்சான். யாரு? ரிஷப் பந்த். ஃபர்ஸ்ட் பேட்டிங் அடிச்சு உனக்கு ஃப்ரீடம் இருக்கு அடிக்கிறதுக்கு. யூ ஹேவ் ஃப்ரீடம் டு ப்ளே, எக்ஸ்பிரஸ் யுவர்செல்ஃப், ப்ளே யுவர் ஷாட்ஸ். செகண்ட் பேட்டிங்ல when you are chasing 228, நீங்க பால் மெயிட் ஒரு ஓவர் 500 ரன் அடிக்கணும், 6 அடிக்கணும், 4 அடிக்கணும், விக்கெட்டும் கொடுக்க கூடாது, ஆல்ரெடி 4 விக்கெட்ஸ் டவுனு. இந்த மாதிரி ஆடணும்னா வேற லெவல் ஆஃப் மென்டல் அபிலிட்டி வரும். நீ அதுக்கு வந்து ஜிதேஷ் சர்மா ஹேட்ஸ் ஆஃப். அவனுக்கு எங்கேயாவது இந்த தைரியம் வந்தது கிடையாது, எங்கேயாவது அவனை மாட்டிட்டு. அண்ட் இன் ஆல் ஃபேர்னஸ் மயங்க் அகர்வால் குவைட்டா ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ணி அவங்க கொடுத்துருந்தான் பாத்தியா? மயங்க் அகர்வால் பாரு அவனோட சந்தடி சாக்கல 41 அடிச்சு போயிட்டான். விட்டு தட்டு கட்டு பேக்வர்ட் பாயிண்ட் அடிச்சனால பிரில்லியன்ட் ஆனா மயங்க் அகர்வால். இன்னைக்கு எதுக்கு அவங்க திருப்பி லியாம் லிவிங்ஸ்டன் ஆட வைக்கிறாங்க? அது என்னது ஆர்சிபிக்கு இந்த லவ் ஸ்டோரி ஆஃப் கிளென் மேக்ஸ்வெல், லியாம் லிவிங்ஸ்டன்லாம்? தே ஷுட் பிளே த டிம் சைஃபர்ட் சீக்கா. ஹி ஷுட் பி பேட்டிங் அட் நம்பர் 3. ஹி வில் பி a far better choice. நான் சொல்றேன் சீக்கா, டிம் சைஃபர்ட் at 3, ரஜத் படிதார் at 4, ஜிதேஷ் சர்மா at 5, இப்படியே வச்சுட்டு போலாம் அவங்க. ஆர் மயங்க் அகர்வால் at 5, ஜிதேஷ் சர்மா at 6, ரொமாரியோ ஷெப்பர்ட் at 7. That is probably a better choice in எனக்கு தோணுச்சு. I don't know where Liam Livingstone came from today, Chika. எதுக்கு ஆடினாங்க தெரியாது. அவங்க எவன் அவுட் ஆகலாம் சொல்லிட்டு ஆடினாங்க அவன் போட்டு. பட் ஆனால் நீ ரஜத் பண்ணிடா சொன்னியே, இந்த சீசன் முழுக்க நீ பார்த்தா ஒரே ஒரு ஆள் தான் அடிச்சிருக்க ஆர்சிபி. இந்த விராட் கோலின்னு ஒருத்தர் அடிச்சிருச்சு. ரஜத் பண்ணிடா இந்த சீசன் வெரி வெரி ஆர்டினரி சீசன் ரஜத் பண்ணிடா இருக்கு. என்ன ஒரே ஒரு ஆள் தான் ஸ்கோர் பண்ணிருக்கான் விராட் கோலி. ஆக்சுவலி ஆர்சிபி ஸ்கோர்ஸ் எல்லாம் பார்த்தா விராட் கோலி மட்டும் 602 ரன்ஸ். என்ன வேற லெவல் ஆடுங்க. நீ சொன்ன மாதிரி இங்க பாரு, செகண்ட் ஹையஸ்ட் வந்து பிலிப் சால் 331 ரன்ஸ், ரஜத் படா 271. மீதி எல்லாரும் ஒண்ணும் கிடையாது. ஒரே நாள் வச்சுட்டு ஃபைனல் ஸ்டாப்ல வந்திருக்காங்க அவங்க. அதான் இதுதான் நானும் அது முன்னாடி உங்ககிட்ட சொன்னேன். இதுதான் குஜராத் வந்து அட்லீஸ்ட் ஹேவ் 3. பட் என்ன டிஃபரன்ஸ்னா, நீங்க அந்த ஒரே ஒரு ஆள் பத்தி பேசின போது என்ன டிஃபரன்ஸ்னால சீக்கா, தேர் bowling has been gun the entire season சீக்கா. எஸ் லாஸ்ட் 2 மேட்ச் அடி வாங்கியிருக்காங்க. கிளியர்லி they are missing Hazelwood still. அதுல எந்த டவுட்டும் கிடையாது, அவர் உள்ள வந்துருவாரு Hazelwood. பட் நீ சொன்ன மாதிரி அவங்க என்னென்ன ப்ராப்ளம்னா, கமிங் பேக் விராட் கோலி என்ன மாதிரி ஒரு மென்டல் ஸ்ட்ரெங்க் இருக்கணும் பாரு அவனுக்கும். பாரு யோசிச்சு பாருங்க, மேட்ச் நான் அடிக்கணும், நான் அடிச்சாதான் எங்க டீம் வின்னு, நான் அடிச்சாதான் இருக்கு பாரு. ஆர்சிபி விராட் கோலி அடிச்சாதான் வின்னு. விராட் கோலி தான் கிங் ஆஃப் கிங்ஸ், தான் கிங் ஆஃப் கிங்ஸ் கோலி மச்சான். பாரு மோஸ்ட் ரன்ஸ் T20s பார்த்தா 9,000 ரன்ஸ். 9,000 ரன்ஸ். ரோஹித் சர்மா மும்பை இந்தியன்ஸ் 6,000 ரன்ஸ். சுரேஷ் ரெய்னா, MS தோனி பாக்குறீங்க நீங்க 9,000 ரன்ஸ். ஒரு ஐபிஎல் 9,000 ரன்ஸ் அடிச்சு ஃபர்ஸ்ட் பிளேயர் இந்த மாதிரி. இவன் அடிச்சு 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 18 வருஷம் ஆடி அடிச்சு 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 அப்படின்னா பாரு நீ ஆனி more than 10,000 runs in his IPL career for sure. அதுல எந்த டவுட்டும் கிடையாது. எனக்கு என்னன்னா the one thing about Virat Kohli I wanted to tell Chika, it is RCB has to win it for him Chika. This man deserves an IPL cup. This man truly deserves an IPL cup, guys. The man just scores. The man just performs. The man is the best for a reason. Every season except barring from or 2014-15 length, the last 10 years, barring that dip 2021 2022 on the 2 season தவிர
எல்லா சீசனும் he is right up there, Chika. To do it so consistently, to be at the pinnacle, not 5 years, not 7 years, more than 10 years, for 18 years to be at the pinnacle, it takes something else, Chika. They need to win this நீ cup சொன்ன for மாதிரி Virat Kohli. ஐ திங்க் ஆர்சிபிக்கு வந்து ஆர்சிபி as a team they must be thinking பா விராட் கோலிக்கு வின் பண்ணும்பா ஒன்னு ஆர்சிபிக்கு வின் பண்ணி ஆகணும் ஆர்சிபி ஃபேன்ஸ்க்கு வின் பண்ணி ஆகணும் பிகாஸ் ஆர்சிபி ஃபேன்ஸ் Yeah. ஐ திங்க் தே காட் ஒன் ஆஃப் தி பிகெஸ்ட் ஃபேன் பேஸ் அக்ராஸ் தி குளோப் வச்சுக்கோங்க இன் டர்ம்ஸ் ஆஃப் ஐபிஎல் அந்த விஷயத்துல இனி கூட பாரு அங்க மேட்ச் கிரவுண்ட்ல எவ்வளவு ஆர்சிபி ஃபேன்ஸ் இருந்தாங்க எல்எஸ்ஜிக்கு எல்எஸ்ஜி எல்எஸ்ஜி மேட்ச்ல எவ்வளவு ஆர்சிபி ஃபேன்ஸ் இருந்தாங்க சோ ஆர்சிபி ஃபேன்ஸ் வின் பண்ணணும் பட் விராட் கோலிக்கு வின் பண்ணணும் உயிர் கொடுத்து ஆடுறான் என்ன பேஷன் ஆடுறான் அவன் செம பேஷன் ஆடுறான் I think in all fairness, Jitesh Sharma, obviously Dinesh Karthik has also added value for them in terms of Yes. I think you'll have to give a lot of credit to Dinesh Karthik. Well done, Dinesh. Very well done, Dinesh Karthik. Because he's obviously motivated quite a few cricketers. Especially Jitesh Sharma kind of cricketers. Plan போட்டு கொடுத்துருக்காங்க அவனுக்கு கிளியர் கட்டா பிளான் போட்டிருக்காரு சிக்கா அதுதான் கிளியரா தெரியுது நிறைய பேர் பேசின்னு இருக்கும்போது நிறைய பேர் தினேஷ்க்கு நிறைய கிரெடிட் கொடுத்துருக்காங்க தினேஷ் கார்த்திக்கு அவர் என்ன பண்ணிருக்காருன்னா இந்த பர்டிகுலர் சீசன் ஒரு ரோல் கொடுத்துட்டு இதுதான்டா ஒரு ரோல் நீ இது பண்ணா எனக்கு போதும் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க பிகாஸ் when you have a king like Virat Kohli at the top the rest of the players support பண்ணாலே போதும் support பண்ணி important innings because one man can never win you an entire cup chica அது நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும் இந்த season there have been different guys not in a very consistent base இப்போ வந்து நீங்க GT நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா இல்லையா GT's biggest strength is their top 3 it is also their biggest disadvantage ஏன்னா அந்த டாப் 3 தான் எல்லாமே ஆர்சிபிக்கு இந்த சீசன் their biggest strength has always been Virat Kohli their entire last 10 years Virat Kohli has been their biggest strength but now இப்போ ஒரு ஜிதேஷ் சர்மா இந்த மாதிரி ஒரு மேட்ச் வின் பண்ணி கொடுக்கறது அன்னைக்கு ரொமாரியோ ஷெப்பர்ட் அந்த மாதிரி ஒரு இன்னிங்ஸ் ஆடி வின் பண்ணி கொடுக்கறது நடுவுல வந்து மேல ஃபில் சால்ட் வந்து ஒரு 2 மேட்ச் வந்து செம்மடி அடிச்சு வின் பண்ணி கொடுத்தாரு Devdutt Padikkal came and did that couple of times they found match winners in others Krunal Pandya every game ever consistent and their bowling for the first time in a long time has been a standout. Yes, last 2 games adi vaanginanga but their bowling is their standout. Yes, but then we'll have to wait and see. But எப்படின்னா இப்போ எல்லாரும் chasing, I still believe in it. They got away with it while chasing. They got away with it. Yeah. They got away with the 228 na macha. அது வந்து it was a little bit of lot of luck was needed for them and they had the luck. LSG கொஞ்சம் ஒழுங்கா ஃபீல் பண்ணிருந்தாங்கன்னா ஓவர் சீக்கா RCB. ஒண்ணுமே LSG decent fielding பண்ணிருந்தாங்கன்னா they would have saved about 20 runs there. So a lot of luck went their way. ஒன்னு catch சரியா பிடிக்கல or run out சரியா போல or whatever it is. No ball catch பிடிக்க வேண்டியது and அது வந்து சூப்பரா and Rishabh Pant calling the batter back for Mankat. But அதெல்லாம் பண்ணிதான் Mankat actually it's a very very sad thing. அதெல்லாம் பண்ணக்கூடாது டேய் திக்வேஷ் பொடி பையனா நீ சின்ன பையன்டா நீ இதெல்லாம் என்னடா பாயிண்ட்க்கு வந்து திக்வேஷ் அது எஸ் ஜிதேஷ் நீ வான் கொடுக்கலாம் பட் திக்வேஷ் பண்ணலாம் தப்பு சின்ன பையன் வந்து எல்லாம் பண்ணக்கூடாது ஷூர் he can say I want to win the game at any cost சொல்லலாம் but then hats off the actually match win பண்ணாங்க அந்த ஸ்டேஜ்ல they won the game by the time they won the game 3 overs 29 to win appo anything could have happened still but it was big heart from Rishabh Pant chika not in the modern day cricketer doesn't I know where you come from and which generation neenga varenga obviously in your time it has happened in your time also but it's not something that we like to see on a cricket field but a big heart from Rishabh Pant it was actually out he went and told the umpire just give it not out let's go back abdin he took it back he didn't want to go for the review at all he said another not out first out கொடுத்த umpire அதுக்கப்புறம் நாட் அவுட் சொல்லிட்டான் அதுக்கப்புறம் சோ இல்ல ஃபர்ஸ்ட் அவர் அவுட் கொடுக்க வந்தாரு அதுக்கப்புறம் he got the information saying just put not out கரெக்ட் அதுக்கப்புறம் அது பண்ணாது நம்பர் 1 அது நம்பர் 2 that's hats off to Rishabh Pant அதான் சார் திக்வேஷ் பண்ண ரொம்ப தப்பு இதெல்லாம் பண்ணக்கூடாது இந்த மாதிரி especially he should have given one warning la chika one minute ஜிதேஷ் சொல்றேன் நான் பண்ணாதா ரன் அவுட் ஆயிடுவேன் நம்பர் 1 or இந்த மாதிரி ஒரு நாள் காட்டிருக்கான் ஜிதேஷ் சர்மா one man show as sing his side. In all fairness, it's a one man show today. One man show. Yes, Virat Kohli did his job. But yenga para 6 85 balls. I mean 35 33 balls. Yenda mara adichirukka paru. And in the man knock aadnadala he was capable of playing a few knocks like this. Another he got selected for India in the past. Yes. He's already played for India. Markada. He's already played for India. இதுதான் பெஸ்ட் சீக்கா நான் இந்த மாதிரி பார்த்தது அதான் இந்த மாதிரி knocks advance தான் இந்தியா ஒரு டெபு கொடுத்தாங்க. Now he'll come back knocking again. For the T20s.
இந்த மாதிரி ஒரு 2 3 ஆனான்னு வச்சுக்கோடா, விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் சான்ஸ் இருக்குடா. இவன் ரிஷப் பந்த் எல்லாரும் தான் இருப்பாங்க. Okay, producer. Now comes the 70th game முடிஞ்சிச்சு, 69th game முடிஞ்சிச்சு, 70th game முடிஞ்சிச்சு. So it is the end of the league phase, Chika. Full confirmation. Punjab Kings finishing on top. RCB finishing right on the same points as Punjab Kings. Net run rate nala second position. It doesn't matter. ஏன்னா அவங்க தான் ஆட போறாங்க அந்த ஃபர்ஸ்ட் குவாலிஃபயர். குஜராத் டைட்டன்ஸ் ஃபுல்லா ஹாஃப் டைம்ல வந்து செம ஹாப்பியா இருந்திருப்பாங்க. குஜராத் பிரேயர்லாம் ஒர்க் ஆகுதுன்னு இல்ல, இந்த பிரேக் போது அவங்க தான் ஹாப்பியா தான், அவங்க தான் பயங்கர பொசிஷன் இருந்தாங்க. எவ்ரிபடி தாட் குஜராத் டைட்டன்ஸ் தான் நம்பர் ஒன் நாங்க. புசுக்குட்டாயின்னு போயிடுச்சு பாரு, புசுக்குட்டாயின்னு போயிடுச்சு. எப்படி போச்சு? புசுக்குட்டாயின்னு போச்சு அவங்களுக்கு. Now they have to face the mighty Gadapara Mumbai Indians. அவங்களுக்கு இப்ப பட்லரும் கிடையாது, பஞ்சாபோட ஆடணும், சாரி மும்பை இந்தியன்ஸோட ஆடணும். அவங்களுக்கு பட்லரும் கிடையாது. என்ன பண்ண போறாங்க, ஏது பண்ண போறான்னு பார்க்கணும். அது பார்க்கலாம். Let's cross the bridge when we come to it. But coming back again this match, I'm still amazed. எப்படி அடிச்சாங்க இவங்க 227 சேஸ் பண்ணி? Outstanding. We are all shocked. நான் the fourth wicket I don't believe it. நிஜமா பண்ணாங்களா? See, the Abhishek Sharma அடிக்கிச்சு சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்துக்கு, அவன் வந்து he was dominating and அவங்க they were ஒரு மாதிரி totally through. இங்க அப்செட் இருந்தது மறக்காதீங்க. When Virat Kohli started off, they lost the wickets. அதுக்கப்புறம் திருப்பி வந்து அடிக்கிறதுனா பெரிய விஷயம் இல்ல. Beauty of IPL adana Chika. It is the IPL always brings out some great cricketing stories, and this one ஒரு ஆர்சிபி ஃபேனா இருந்தீங்கன்னா, இல்லாட்டி ஒரு கிரிக்கெட் ஃபேனாவா இருந்தாங்களா, years to come people will remember this knock. And if RCB go on to win the IPL, Chika, this knock will be the reason why they won the IPL. ஞாபகம் வச்சுக்கோங்க. This is the knock that would have taken them to the IPL championship if they've gone on to win the IPL. ஏன்னா always finals we'll only remember the moments that happened in the finals. ஆனா அந்த league phase like how in 2010 the entire league phase MS Dhoni didn't perform. ஆனா அந்த knock of Punjab is the reason why we were able to win the IPL. அந்த மாதிரி தான் இந்த ஜிதேஷோட knock. The knock of Jitesh will give them the platform to go to win the IPL because now they have 2 chances, Chika. They have 2 chances. பஞ்சாபோட நல்லா ஆடி அவங்க வின் பண்ணிட்டாங்கன்னா they will immediately get to the final. Even if they don't, they have one more bite at the cherry, which is a big advantage. It's true. நீ சொன்ன மாதிரி இந்த மாதிரி big moments, the big moments, the big match players, big situation players ஒன்னு இருக்கு. What Jitesh Sharma did was a big situation player. Big match and big situation. A very, very big match for them to qualify. இல்லனா நீ மறக்காத காணி, they would have been at number 2, correct? It would have been number 3. Oh, sorry. Correct. இந்த மேட்ச் வின் பண்ணலனா they would have been at number 3. Number 3 என்ன ப்ராப்ளம் ஆடிட்டு இருப்பாங்க. மறக்காதீங்க, அங்க பஞ்சாப் ஜிடி வந்திருப்பாங்க. So GT must have been thinking, 4 wicket போயிட்டா நாங்க வந்துட்டோம், நாங்க குவாலிஃபை நினைச்சிட்டு இருப்போம். அவங்க எக்ஸ்பெக்டே பண்ணிருக்க மாட்டாங்க. ஜிதேஷ் சர்மா வந்து இப்படி பொலப்பான்னு போட்டு. And in all fairness, you will have to give it to, I tell you why I come back to Mayank Agarwal. Mayank Agarwal also did not do that. The momentum விடவே இல்லை Mayank Agarwal. அந்த பையன் உங்களுக்கு தெரியுமா, மயங்க் அகர்வால் didn't play that many dot balls, Chika. அதுதான் இன்னைக்கு அவர் அட்வான்டேஜ். He never wasted deliveries. 5 பவுண்டரி தான் அடிச்சிருந்தாரு, but he never wasted any balls. எல்லா பாலும் சிங்கிள் எடுத்திருந்தாரு. That partnership between him and Jitesh just took the game away, and he played that second fiddle role which he needed to. இங்க பாரு, correct right, dot ball சொன்னே, LSU dot ball percentage 30%, RCB dot ball percentage 19%. இங்க தான் மேட்சே முடிஞ்சது. Actually, otherwise they were going in power play, like yes, LSU 11 runs ahead. Actually, they were going side by side. Yeah, they were side by side. And the wickets column la dhaan konjam change irundhathu, and of course towards the end Jitesh பண்ணது. அதான்டா கடைசில அவங்க ஃபீல்டிங் ரொம்ப மட்டமா பண்ணாங்க LSU. ஆனா ஆனா LSU will be happy வெச்சுக்கோடா. இவ்வளவு தூரம் வந்து அவங்க பார்த்திருப்பாங்க. ஊருக்கு போற சமயத்துல சாவரகாரத்துல சம்பவம் சொல்லிட்டு அவன் செஞ்சுரி. போன மேட்ச் வந்து மிச்சல் மேட்ச் செஞ்சுரி, இந்த மேட்ச் வந்து ரிஷப் பந்த் செஞ்சுரி, எல்லாம் அடிச்சுவிடா. கடைசியில பார்த்தா LSG பேட்டிங்ல அவங்க ஸ்கோர்ஸ் பார்த்தா அவங்களும் செம்மையா இருக்கணும் போல இருக்கு அவங்களுக்கு. ஏடன் மார்க்ரம் 450 ரன்ஸ் பக்கத்துல, இவன் வந்து 620 ரன்ஸ் பக்கத்துல. ஆயுஷ் பதோனி had a 300 run season, so which is not a bad, which is a very very great return for a guy batting at number 5 and number 6. இவன் 500 இருப்பான். ஒரு நிக்கலஸ் போர் 500 ரன், நிக்கலஸ் போர் 511, அது மறந்துட்டேன், சாரி. so their batting is not a problem, Chika. இப்ப கூட சொல்றேன், next year அவங்க இவ்வளவு ஸ்கோர்ஸ் பண்ண அப்புறம் கூட அவங்களால குவாலிஃபை பண்ண முடியல பாரு.
போலிங் தேவை சீக்கா. நீங்க வெறும் பேட்டிங் வச்சு தான் ஆட முடியும்னா என்ன சீக்கா? 228 இந்த கிரவுண்ட்ல, அதுவும் பெரிய கிரவுண்ட் வேற. இந்த கிரவுண்ட்ல 4 விக்கெட் எடுத்துட்டேங்க 120க்கு. அதுக்கப்புறமா விடுவீங்க? எப்படியா விடுவீங்க? போலிங் ரொம்ப ரொம்ப சுமார் போலிங் சீக்கா. மீதி டீம்ஸ்லாம் கம்பேர் பண்ணச்சே திஸ் ப்ராபபிலி ஒன் ஆஃப் த வர்ஸ்ட் போலிங் சைட்ஸ் ஆக்சுவலி. அண்ட் அவரை சரியா எடுக்கல. பாத்து எனக்கு புரியவே இல்லை. சீக்கா ஆப்ஷன் இல்ல. சும்மா நீங்களே யோசிச்சு பாருங்க சீக்கா. ஒரு சித்தார்த் மணிமாறன் இருக்கான். அவனுக்கு முன்னாடி ஷபாஸ் அமடியா நீ லெஃப்ட் ஹேண்ட் ஸ்பின்னரா ஆட வைப்பீங்க? இதெல்லாம் தப்பு தானே ஜிகா. நீங்க வந்து எக்ஸ்ட்ரா பேட்டர், உங்களுக்கு உங்க பேட்டிங் டாப் 3 வந்து 10 ஓவர் 12 ஓவர் ஆடிடுது எல்லா மேட்சும். ஆனா கூட அவங்களுக்கு 8 பேட்டர்ஸ் வச்சிருக்காங்க. அந்த 8th பேட்டர் அந்த ஹிம்மத் சிங் லாஸ்ட் ஒரு 4 மேட்சா பேட்டிங்கே வரல அந்த பையன். அவனுக்கு பதிலா ஒரு எக்ஸ்ட்ரா 5 bowler வச்சு 5 bowler வச்சு ஆடுறாங்க. அதுக்கு பதிலையாவது வந்து ஒரு எக்ஸ்ட்ரா பவுலர் ஆடலாம். அந்த தப்பு எல்லாம் பண்ணாங்கன்னா இட் வில் கம் அண்ட் பைட் யூ பேக். 100% will come and bite you back if you if it is just ஜஹீர் கான் as a mentor is a very intelligent guy. ஜஹீர் கான் வச்சிருக்கான், எல்லாம் வச்சிருக்காங்க, லாங்கர் வச்சிருக்காங்க. என்ன ஆச்சுன்னு தெரியல. லாங்கர்ல பசா பேக் பண்ணி ஊருக்கு அமிச்சிடலாமே அவங்களெல்லாம். டெஃபினட்டா சேஞ்சஸ் இருக்கும் சீக்கா. 100% எல்லாம் அந்த லூசிங் சைட்ஸ் யாரெல்லாம் குவாலிஃபை ஆலையோ டெஃபினட்டா ஓனர்ஸ் உட்காந்து யோசிப்பாங்க சேஞ்சஸ் பண்ணலாமா. ஜஹீர் கான் ஷுவரா இருப்பாரு, அதுல எனக்கு எந்த டவுட்டும் கிடையாது. மேபி லாங்கர் கீங்கர்லாம் நீங்க சொல்ற மாதிரி மேபி they'll probably start looking at a different management to come in. ஏன்னா லாங்கர் was there last year also, லாங்கர் was there this year also. 2 வருஷம் குவாலிஃபை ஆகல. How patient will owners be? Yeah, that is a question I'm asking you. How patient will owners be? Owners will not be that patient. They'll have to. I think actually எனக்கான இந்தியன் கோச்சிங் ஸ்டாஃப் சப்போர்ட் ஸ்டாஃப் பண்ணா நல்லா போண்டா. போர் இந்தியன் சப்போர்ட் ஸ்டாஃப் பெட்டரா பண்ணுவாங்க. They can do a better job in my opinion. Yeah. Anyway, wait பண்ணி பார்க்கலாம். Congratulations RCB. Amazing day for you. Hats off and absolute respect for you guys because winning 7 out of 7 from a cricketer, I can tell you from a cricketer's angle, Chika, from looking at the IPL, it is close to impossible, Chika. Last year நான் நினைச்சா அவங்க பண்ணது வந்து close to impossible. Winning 6 out of 6 and qualifying in the end. Winning 7 out of 7 away from home, இது definitely close to impossible. That never been done before. They're the only team to do it. Guys, before you go, don't forget to check out Act Smart Wi-Fi. Click the link in the description below. Subscribe to our channel Cheeky Chika. Hit the bell icon notification. We'll be back again tomorrow for the review of PVKS versus RCB. Is it going to be this year? Ee Sala Cup namde.